மேஷ ராசிக்காரர்களே, 2026 ஆடி மாதம் உங்களுக்கு அதிர்ஷ்டமான மாதமா? அல்லது சோதனைகள் நிறைந்த மாதமா? குருவின் அருளும் 7.5 சனியின் தாக்கமும் இந்த மாதம் உங்கள் வாழ்க்கையை எப்படி மாற்றப் போகிறது என்று பார்ப்போம். ஹஸ்ட்ரோ தமிழ் வியாசா ஸ்ரீயின் வணக்கம். இன்று நாம் பார்க்கப் போவது 2026 ஆடி மாத மேஷ ராசி பலன்கள். அதாவது ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை குரு உங்கள் ராசிக்கு 4ஆம் வீட்டில் உச்சம் பெற்று சஞ்சரிப்பதால் வீடு, நிலம், வாகனம் வாங்கும் யோகம், குடும்ப மகிழ்ச்சி, வேலை மற்றும் தொழிலில் முன்னேற்ற வாய்ப்புகள் உருவாகலாம். ஆனால் 7.5 சனி நடைபெறுவதால் எந்த நல்ல வாய்ப்பாக இருந்தாலும் அவசர முடிவுகளை தவிர்க்க வேண்டும். பொறுமையும் நிதானமும் இந்த மாதத்தின் மிகப்பெரிய பலமாக இருக்கும். புதிய வேலை தேடுபவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் உருவாகும். என்றாலும் இருக்கும் வேலையை அவசரப்பட்டு விட வேண்டாம். புதிய வாய்ப்பு உறுதியாகும் வரை பொறுமையாக இருக்க வேண்டும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள், அங்கீகாரம் கிடைக்கும். ஆனால் இதனுடன் பணி சுமையும் அதிகரிக்கும். சிலருக்கு சக ஊழியர்களுடன் சிறிய கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். அந்த நேரத்தில் கோபத்தை விட நிதானம் உங்களை காப்பாற்றும். சொந்த தொழில் செய்பவர்களுக்கு இந்த மாதம் வாடிக்கையாளர் வட்டாரம் விரிவடையக்கூடிய காலம். என்றாலும் சனி வக்ரமாக இருப்பதால் புதிய முதலீடுகளில் எச்சரிக்கை அவசியம். மேலும் புதிய திட்டங்களை தொடங்குவதை விட ஏற்கனவே நடைபெற்று வரும் திட்டங்களை மேம்படுத்துவது அதிக லாபத்தை தரும். குருவின் அருளால் புதிய வீடு, நிலம் அல்லது வாகனம் வாங்குவதற்கான யோகம் வலுவாக உள்ளது. ஆனால் பெரிய முதலீடுகள் செய்வதற்கு முன் அனைத்து ஆவணங்களையும் சரிபார்க்க வேண்டும். மேலும் யாருக்கும் ஜாமீன் போடாதீர்கள். இதுதான் இந்த மாதத்தின் முக்கிய எச்சரிக்கைகளில் ஒன்று. கணவன் மனைவிக்குள் சிறு பிரச்சனைகள் வரலாம். விட்டுக் கொடுத்து செல்வது அவசியம். என்றாலும் உறவுகளிடையே நீண்ட நாட்களாக இருந்த மனக்கசப்புகள் குறையலாம். குடும்பத்தில் சுப செலவுகள் வர வாய்ப்பு உண்டு. காதல் மலரக்கூடிய காலம் இது. சிலருக்கு புதிய நட்புகள் காதலாக மாறலாம். ஆனால் ஆகஸ்ட் 1ஆம் தேதிக்கு பிறகு சுக்கிரன் 6ஆம் வீட்டில் மறைவதால் வார்த்தைகளில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். ஒரு தவறான வார்த்தை தேவையற்ற பிரச்சனைகளை உருவாக்கலாம். மேஷ ராசி பெண்களுக்கு குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும். ஆனால் தொழில் மற்றும் பண விஷயங்களில் சிறிய ஏற்ற இறக்கங்கள் இருக்கலாம். மேலும் பணி சுமை அதிகமாகும். மாணவர்களுக்கு இந்த மாதம் கவனம் சிதறும் வாய்ப்பு அதிகம். படிப்பில் கவனம் செலுத்தவும். இந்த மாதத்தில் உடல் நலத்தில் அலட்சியம் வேண்டாம். அதிக வேலைப்பளு மற்றும் அதிக சிந்தனை காரணமாக தூக்கமின்மை, பதற்றம், மன அழுத்தம் ஏற்படலாம். மேலும் கால்வலி, மூட்டு பிரச்சனைகள், இரத்த அழுத்தம் உள்ளவர்கள் மருந்துகளை தவறாமல் எடுத்துக்கொள்ள வேண்டும். வெளி உணவுகளை குறைப்பது நல்லது. கவனமாக இருக்க வேண்டிய நாட்கள் ஜூலை 24, 25. இந்த 2 நாட்களில் வாக்குவாதங்கள், அவசர முடிவுகள் மற்றும் தேவையற்ற செலவுகளை தவிர்க்கவும். இந்த ஆடி மாதத்தை பொறுத்தவரை குருவால் நன்மைகள் கிடைக்கும். ஆனால் 7.5 சனி உங்களின் பொறுமையை சோதிக்கலாம். சரி, இந்த பலன்கள் உங்களுக்கு பொருந்துகிறதா? உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பதிவிடுங்கள். அடுத்து ரிஷப ராசி ஆடி மாத பலன்களை பார்க்க மறக்காதீர்கள். வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் ஷேர் செய்யுங்கள். மேலும் இதுபோன்ற ஜோதிட தகவல்களுக்கு ஆஸ்ட்ரோ தமிழ் வியாசா ஸ்ரீ சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். இங்கு கூறப்பட்ட பலன்கள் பொதுவானவை. தனிப்பட்ட ஜாதக அமைப்பை பொறுத்து பலன்கள் மாறுபடலாம். நன்றி.